ரத்து ஆகிறதா 500 ரூபாய் நோட்டு? ஏடிஎம்மில் இனிமேல் 200, 100 ரூபாய் மட்டுமா? இதோ மத்திய அரசு தந்த விளக்கம். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஏடிஎம் இயந்திரங்களில் 500 ரூபாய் விநியோகிப்பதை ரிசர்வ் வங்கி நிறுத்தப் போவதாக தகவல்கள் சோஷியல் மீடியா முழுவதும் பரவி வருகிறது. ஏடிஎம் இயந்திரங்களில் 200 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் மட்டும் விநியோகிக்கப்பட உள்ளதால் கையில் உள்ள 500 ரூபாய் நோட்டுகளை இப்போது இருந்தே பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் தகவல் பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. அத்துடன் விளக்கம் ஒன்றையும் தந்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2016இல் 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து புதிதாக 500 ரூபாய் கொண்டுவரப்பட்டது. அதேபோல 1000 ரூபாய் நோட்டுக்கு பதில் 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. இந்தியாவில் 500 ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்யப் போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது. நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின. இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது. உடனே மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டை ரத்து செய்ய போகிறது என்று சோஷியல் மீடியாவில் பரவத் தொடங்கிவிட்டது. ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றை தந்திருந்தது. அதில் 500 ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டப்பூர்வமானதாகவே உள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் 500 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. 500 ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து நிலவி வந்த வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் 500 ரூபாய் ரத்தாக போகிறது என்ற செய்திகள் நேற்று முழுவதும் பரவிவிட்டது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி இந்த முடிவு எடுத்துள்ளதாக இணையத்தில் செய்தி பரவியது. அதில் வருகிற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகள் தங்களது 75% ஏடிஎம் எந்திரங்களில் 500 ரூபாய் விநியோகிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 மார்ச் 31ஆம் தேதி 500 ரூபாய் விநியோகிக்கப்படாத ஏடிஎம்களின் எண்ணிக்கை 90% இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களில் 200 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் மட்டும் விநியோகிக்கப்பட உள்ளதால் கையில் உள்ள 500 ரூபாய் நோட்டுகளை இப்போதிருந்தே பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த தகவல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சோஷியல் மீடியாவிலும் வேகமாக ஷேர் ஆனது. இதனை தற்போது மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கி இதுபோன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக 500 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.